ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆஃப் யுவர் செல்ஃப் வித் பிஏபி பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock நம்ம போட்காஸ்டோட புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகுது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம போட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எப்போதும் இணைப்பில் இருங்க. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு, ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒருத்தர் வந்து நல்லா படிப்பில் ரொம்ப சிறந்த ஒருவர், இன்னொருத்தருக்கு வந்து படிப்பு வந்து சரியாக வராது. அந்த படிப்பில் சிறந்தவர் நல்லா படித்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு போயிருந்தாரு. இன்னொருத்தர் அந்த படிக்காத நபருக்கு வந்து வேலை கிடைக்கல, வேலை இல்லாமல் வீட்டிலே இருக்கிறாரு. 15 வருடங்கள் கழிச்சு அந்த ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்றாங்க. அப்போ வந்து படிச்சவர் நல்ல ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த படிப்பு வராதவர் என்ன பண்றாருன்னா ஒரு தொழில் ஆரம்பிச்சு மிகப்பெரிய பிசினஸ் மேன் ஆயிருக்கிறாரு. அந்த படித்தவர் வாங்கக்கூடிய சம்பளத்தை விட இவர் வந்து அதிக லெவல்ல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எதனால வந்து படித்த ஒருவரால் வந்து தொடர்ந்து வேலை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தாரு, ஆனா படிக்காத நபர் திடீர்னு ஒரு தொழில் ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் ஆனாரு? மாற்றம் தான். இங்க நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது, ஆனா அதை எதையுமே நம்மளால மாத்த முடியாது. இப்போ வந்து சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த சாயங்கால நேரத்துல வந்து இருள் வந்துடும், அதாவது இருட்டு வந்துடும் நைட்டு நேரம். ஆனா அதை நம்மளால தடுக்க முடியாது. அதே போல இந்த மழை நேரத்துல கண்டிப்பா மழை வெளிஞ்சே தீரும், ஆனா அந்த நேரத்துல வந்து நம்மளால அந்த மழையை வந்து தடுக்க முடியாது. அந்த நேரத்துல நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த விஷயங்களை வந்து எப்படி எதிர்கொள்ளலாம், எப்படி வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்மளால டிசைட் பண்ண முடியும். இப்போ சூரியன் மறைஞ்சிருச்சு, நைட்டு வந்துருச்சு, இருள் சூழ்ந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்துல நம்மளால லைட்டை யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய எந்த விஷயங்களையுமே வந்து நம்மளால மாத்த முடியாது, ஆனா நம்மளால நம்ம வாழ்க்கையை வந்து மாத்த முடியும். நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையை கண்டிப்பா மாத்த முடியும். நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மா வந்து உங்களோட வாழ்க்கையை நீங்க மாத்த முடியும். வாழ்க்கையில முதல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். நம்ம லைஃப்ல என்னதான் நடந்தாலும் சரி, அதுக்கு காரணம் நம்ம தான். லைஃப்ல என்ன விஷயங்கள், சந்தோஷமா இருக்கட்டும், இல்ல கஷ்டமா இருக்கட்டும், இல்ல துக்கமா இருக்கட்டும், இல்ல துயரமா இருக்கட்டும், என்ன நடந்திருந்தாலும் சரி, அதுக்கு காரணம் நம்ம தான். ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த நேம்ல இருக்குது. ரெஸ்பான்ஸ் எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட். நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்குது. மற்றவங்களை வந்து நம்ம லைஃப்ல ஒரு விஷயங்கள் நடந்துருச்சு அப்படிங்கிறனால மற்றவங்களை வந்து குறை சொல்லுவோம். அப்படி குறை சொல்றது ரொம்ப எளிமையான விஷயம். அந்த நேரத்துல நம்ம குறை சொல்றது வந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். இப்போ வந்து உங்க லைஃப்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சு, உடனே வந்து அதுக்கு வந்து நீங்க மத்தவங்க மேல பழிய தூக்கி போட்டுறீங்க அப்படின்னா அந்த நேரத்துல வந்து என்ன பண்றீங்கன்னா மத்தவங்க மேல பழிய தூக்கி போட்டு அந்த சொல்யூஷன் ஆயிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த பிரச்சனைக்கு. ஆனா அது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். அதனால வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகல. இப்போ மத்தவங்களை வந்து எப்போ வந்து நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து மத்தவங்க மேல வந்து பழிய சொல்றோமோ அந்த நேரத்துல நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி தகவல் தெரிகிறோம். இப்போ வந்து நீங்க பைக்ல போய்கிட்டு இருக்கீங்க, இல்ல நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு மழை வந்துருச்சு. உடனே என்ன பண்றீங்கன்னா ஓரமா போயிட்டு என்ன இந்த மழை, நான் வெளியே வரும்போது அந்த மழைலாம் வருமா அப்படின்னு சொல்லி சொல்றோம். மழை காலத்துல மழை வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த நேரத்துல குடை எடுத்துட்டு போகாது, இல்ல ரெயின் கோட் எடுத்துட்டு போறாது நம்ம தப்பு. ஆனா அதுக்காக வந்து மழையை வந்து குறை சொல்றது வந்து தீர்வே ஆகாது. அந்த இடத்துல நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல. குடையை எடுத்துட்டு போல, இல்ல ரெயின் கோட் எடுத்துட்டு போல, அது வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை நம்ம செய்யாம மழை மேல வந்து நம்ம பழிய தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறி எறிகிறோம். லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தீங்க அப்படின்னா லைஃப் வந்து உங்களால ஈஸியா மாத்த முடியும். அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா லைஃபை மாத்தணும் அப்படிங்கறதுனால வந்து நிறைய விஷயத்த வந்து மாத்தணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த மாத்தணும். இப்போ வந்து இன்றைய தினத்துல நடந்துகிட்டு இருக்க எல்லா விஷயத்துக்கும் காரணம் நேற்றைய தினத்துல நம்ம செஞ்ச ஏதோ ஒரு செயல். அதே போல இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் தான் டுமாரோ லைஃப், அதான் நாளைக்கு உண்டான வாழ்க்கையை வந்து நம்மளுக்கு உருவாக்க போகுது. அதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அதனால ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த மாத்தி பாருங்க. ரொம்ப பெரிய விஷயத்தெல்லாம் மாத்த வேண்டாம். நீங்க பெரிய விஷயத்த தான் மாத்தணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த மாத்தி பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க தினமும் காலையில எந்திக்கிறீங்களா, ஒரு ஏர்லி மார்னிங் வேக்கப் ஆகி பாருங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போய் பாருங்க. நீங்க தினமும் வந்து சரியா பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடாம இல்ல ஸ்கூல் போறீங்க, இல்ல ஆஃபீஸ் போறீங்க, அந்த காலேஜ் போறீங்க அப்படின்னா ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ், காலேஜ், ஸ்கூல் அந்த மாதிரி போய் பாருங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த சேஞ்ச் பண்ணி பாருங்க. அந்த லைஃப் வந்து பெரிய லெவல்ல மாற்றம் வரும். சின்ன விஷயம் தான் இதுல என்ன ஆயிரும் அப்படின்னு நீங்க நினைக்காம ஒரே ஒரு சின்ன விஷயத்த சேஞ்ச் பண்ணி பாருங்க. லைஃப் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஃபைனலா வந்து மாற்றம் அப்படிங்கிறது நமக்குள்ள இருந்து ஆரம்பிக்குது. இங்க எல்லாமே எதுவுமே மாறாதுங்க நம்மளை மாத்தாம. முதல்ல நம்மளை மாத்தணும்னா தான் இங்க சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே மாறும். அதனால உங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே மாத்தணும். உங்களோட ஆட்டிடியூட் எல்லாத்தையுமே மாத்துங்க. உங்களோட டெய்லி ரூட்டீன் என்ன விஷயங்கள் செய்றீங்களோ எல்லாத்தையுமே மாத்துங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே மாத்தி பாருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா தப்பே கிடையாது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே கீப் அப் பண்ணுங்க. இல்ல உங்க சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் சரியில்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா, அவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு நிறைய பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீங்க மேக் பண்ணுங்க. இப்படி சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே மாத்தினீங்க அப்படின்னாலும் உங்களோட வாழ்க்கை மாறும். அந்த இடத்துல வந்து சுத்தி சூழல்களை வந்து நீங்க மாத்தல, நீங்க எப்படி வந்து அதை ஃபேஸ் பண்றீங்கிறத தான் நீங்க மாத்துறீங்க.
எல்லா விஷயங்களையுமே மாற்ற முடியும். நம்ம வந்து மாறணும் அப்படின்னா எல்லாமே மாற்ற முடியும். இங்க நம்மளோட லைஃப், அந்த ஹியூமன் அப்படிங்கக்கூடிய நம்ம மட்டும்தான் நம்மளோட லைஃபோட மாற்றத்துக்கான ஒரு லிமிட்டேஷனா இருக்கும். இப்போ ஒரு மரம் வளருது அப்படின்னா அது எவ்வளவு உயரம் வளரும் அப்படின்னா தன்னால முடிஞ்ச அளவுக்கு உயரம், எவ்வளவு உயரம் தன்னால முடியுமோ அந்த லெவலுக்கு உயரமா வளரும். அதே போல அந்த வேர்களை வந்து அந்த பூமிக்குள்ள தன்னால எவ்வளவு முடியுமோ அந்த லெவல்ல வேர்களை வந்து பூமிக்குள்ள வந்து அந்த வேர்கள் எல்லாத்தையும் விடும். ஆனா நம்ம மனிதர்கள் எல்லாரும் தான் என்ன பண்ணுவோம்னா லிமிட்டேஷன் பண்ணிடுவோம். இந்த அளவுக்கு எனக்கு போதும், இந்த அளவுக்கு என்னால நான் வளர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லி நமக்கு நாம ஒரு லிமிட்டேஷன் வச்சுக்கிட்டோம். உங்களை எங்கேயுமே வந்து லிமிட்டேஷன் வச்சுக்கிடாதீங்க. உங்களால என்ன விஷயங்கள் செய்யணுமோ எல்லாத்தையுமே செய்யுங்க. உங்களை எங்கேயுமே லிமிட் பண்ணாதீங்க. ஒரு சின்ன எறும்பு தான் பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். இப்போ ஒரு சின்ன எறும்பு கூட்டம் போய்கிட்டு இருக்கும், அது இடையில வந்து நீங்க ஒரு தடையை உங்க விரல வச்சுட்டீங்க, இல்லாத ஒரு தடையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த எறும்பு உடனே நின்றாது. ஒண்ணு அதுக்கு மேலே ஏறி போக பார்க்கும், இல்ல சைட்ல போக பார்க்கும், இல்ல அது கீழே போய் பார்க்கும், எங்கேயுமே வந்து விட்டுறாது. அதே போல இந்த மழை காலத்துக்கு தனக்கு தேவையான உணவுகள் எல்லாத்தையுமே வந்து இந்த வெயில் காலத்திலே சேர்த்து வைக்கும். அப்போ வந்து இவ்வளவு சேர்த்து வச்சா போதும் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே வந்து லிமிட் பண்ணாது. தொடர்ந்து தன்னால எந்த லெவல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தொடர்ந்து சேமிச்சு வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த எறும்புட்ட இருந்து நம்ம 2 விஷயங்கள் கத்துக்கலாம். எங்கேயுமே எந்த ஒரு தடை வருது இல்ல எதுவும் தடங்கள் வருது அப்படின்னா நம்ம எங்கேயுமே வந்து அதை விட்டுட்டு போயிடக்கூடாது. அதே போல இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி லிமிட் ஆகாம நம்மளால என்ன விஷயங்கள் செய்யணுமோ எல்லாத்தையும் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கக்கூடிய 2 விஷயங்களை நம்ம அந்த எறும்புட்ட இருந்து கத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே தாண்டி மாற்றம் வேணும் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணணும். நீங்க செய்யக்கூடிய ஒரு சேஞ்சஸா இருக்கட்டும், அதையும் என்ஜாய் பண்ணி பண்ணணும். எந்த ஒரு விஷயத்த நீங்க என்ஜாய் பண்ணி பண்றீங்களோ அந்த விஷயங்களை நீங்க கண்டிப்பா சொல்றேன் தொடர்ந்து நல்லா செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. செய்யற விஷயங்களை என்ஜாய் பண்ணி செய்யுங்க. அந்த லைஃப் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணா இருக்கும். அதே போல நீங்க நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கலாம், இல்ல இந்த மாதிரி நிறைய போட்காஸ்ட் கேட்டிருக்கலாம், இல்ல நிறைய மோட்டிவேஷனல் சாங் கேட்டிருக்கலாம், இல்ல நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்டிருக்கலாம். பட் எதுவுமே உங்களுக்கு ஹெல்ப் ஆகாது அன்டில் நீங்க அதை அப்ளை பண்ற வரைக்கும். உங்க லைஃப்ல நீங்க இந்த மாதிரி கேட்டுக்கொண்டிருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க எப்போ அப்ளை பண்றீங்களோ அப்பதான் உங்க லைஃப் வந்து மாற ஆரம்பிக்கும். நான் இப்போ இந்த எபிசோட்ல சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்துல கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை மாறும். நீங்க இந்த விஷயங்களை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையோட மாற்றத்தை நீங்களே உங்க கண் முன்னாலே நீங்க பார்க்கலாம். நம்ம எபிசோட பத்திய கருத்துக்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல பிஏபி பாலா அப்படிங்கிற ப்ரொஃபைல எனக்கு நீங்க டைரக்டா மெசேஜ் பண்ணலாம். எப்போதும் இணைந்திருங்கள் பவர் ஆப் யுவர் செல்ஃபுடன். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.